எனக்கு என் பாதையின் துவக்கம் தெரியும், இன்று நான் நடக்கிற பாதை மட்டும் தெரியும். ஆனால் என்னை நடத்துகிறவருக்கு என் துவக்கத்தை மாத்திரம் அல்ல, அவருக்கு என் முடிவையும் தெரியும். ஹல்லேலூயா. ஆமா, என்னுடைய துவக்கத்தை நான் அறிந்ததினாலும், என்னுடைய இப்பொழுது இருக்கிற நிலையை அறிகிறதினாலும் என் வாயில் அநேக நேரத்தில் நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவருக்கு என்னுடைய முடிவு தெரிகிறதுனால சில நேரத்தில் கொந்தளிப்பு வந்தாலும் அவர் சில நேரத்தில் அமைதியாக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளதோ அப்படி நான் அவர் நடத்துகிற பாதையும் உண்மை உள்ளது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் நேற்று ராத்திரி ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைத்தார். அவன் 105வது சங்கீதம் 28 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அந்தகாரத்தை உண்டாக்குறதுக்கு முன்பாக அவர் இருளை அனுப்புகிறார் என்று சொல்லிட்டு அந்த வார்த்தை இப்படி சொல்ல, அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. அவர் ஒன்றை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார் என்றால் அதற்கு முன்பாய் சில பாதைகளை கர்த்தர் என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அப்படியானால் இன்று நடக்கிற பாதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறது உண்மையானால் சிலவற்றை கர்த்தர் எனக்காய் உண்டாக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உண்டாக்கும்படியாய் சில பாதைகளை நடத்துகிறார். என் பாதையின் துவக்கமும் நடந்து கொண்டிருப்பது தான் எனக்கு தெரியும், ஆனால் என் ஆண்டவருக்கு என் பாதையின் முடிவு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். முடிவு நமக்கு தெரியாததுனால அநேக நேரத்தில் அவரை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கிறோம். அவருக்கு முடிவு தெரிந்ததுனால படகுல அமைதியா கிடந்து தூங்கிட்டு இருக்கிறார். என் ஆண்டவர் இந்த பாதையில மனுஷன் பேசுறது போல ஆமென் நீங்க எனக்கு நின்று பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்க சில நேரத்தில் அமைதியாவே இருக்கிறீங்களே. ஆண்டவரே, நீ பேசாம இரு. இந்த பாதை நீ கேட்டு உனக்கு நான் தந்தது கிடையாது, நான் உனக்கு அனுமதித்த பாதை. அவரால் அனுமதிக்கப்பட்ட பாதைகளுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என் பாதையில என்னை நடத்தும் போது ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ஒன்று அனுமதிச்சுட்டு அவர் ஒரு நாள் ஒதுங்கி நிற்க மாட்டார். அவர் அந்த பாதையில என் கூட நடக்கிறவர். ஹல்லேலூயா. என் பாதையில் அவர் எப்படியெல்லாம் இருக்கிறார். ஆகார் சொல்லுகிறார், என்னை காண்கிறவரை நான் கண்டேன். ஒரு பாதையை அவர் அனுமதித்து விட்டு அவர் முகத்தை திருப்பி வைக்கிறவர் அல்ல, என் பாதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார் 23வது அதிகாரம் 10வது வசனத்தில், நான் போகும் வழியை அவர் அறிவார். எனக்கு ஒரு பாதையை அனுமதிக்கிறார் என்றால் ஒருவேளை அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அனுமதித்த அவருக்கு அது நல்லாவே தெரியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க.